பார்த்தேலா அங்கே அதை பார்த்தேலா இங்கே வாயால பேசினாதான் வேலைக்கு ஆகுது. பக்கத்துல வந்து நானும் ஒட்டி உரசி ஆடுறேன். இல்லம்மா அநேகமா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மாடு மிதிச்சிருச்சுன்னு. தஞ்சாவூர் படவத்தை மலை ஓட்டு வாங்கி வச்சேன். பெண்களை பார்க்க கூடாது என்று சொன்னேன் அல்லவா? வேண்டாமம்மா மோகினியே என் மாதே நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். வேண்டாமம்மா மோகினியே என் மாதே என்னவோ செய்ய போறேன். வேண்டாமம்மா மோகினியே என் மாதே நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். ஈஸ்வரைய பார்ப்பதற்கு ஈஸ்வரைய பார்ப்பதற்கு என் மாதே நான் இன்பதவோ செய்ய போறேன். ஈஸ்வரைய பார்ப்பதற்கு என் அம்மா நான் இன்பதவோ செய்ய போறேன். அம்மா பழிக்கு பாறை சென்று மேதான் பழிக்கு பாறை சென்று மேதான் என் மாதே நான் பாசுபதம் வாங்க போறேன். வேண்டமம்மா மோகினியே வேண்டமம்மா மோகினியே என் மாதேனே வீண்பாதம் செய்ய வேண்டாம். ஈசன் நினைத்து இன்பதம் செய்ய வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கின்றேன். என்னை வழிமறிக்க வேண்டாம். விட்டுவிட நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதெல்லாம் முடியாதுங்க. அப்படிலாம் உங்களை ஈஸியா விட முடியுமா? உங்கெல்லாம் பண்ணாம விட்டா நீங்களா அடங்குவீங்களா? முதல்ல இல்ல அம்மா. அடுத்து போறவள்ள வேற பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? சம்போ மகாதேவா. அதனால நீங்க என்னையோட முடிச்சுக்கோங்க. இல்ல அம்மா. ஏங்க? எனக்கு பெண்ணாசை என்பதே கிடையாது. நீங்க மத்த ஆசையெல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. பெண்ணாசை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நானும் அப்புறம் என்ன ஏங்கி செத்து போயிருவீங்க. இல்ல அம்மா. ஆமா. பெண்கள் என்றாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கும். சப்பா காலங்காத்தாலையா வயசு பொண்ணுதான் மஞ்ச வாழ கண்ணுதான் உன்னை மனசு எங்குது சரசம் பண்ணுது மாமா சின்ன மாமா குருவி கொஞ்சதா உன்னை கட்டிட கெஞ்சுதா உன்னை நெருங்கி நிற்கிறது நினைச்சு சத்துது மாமா சின்ன மாமா உனக்காகத்தான் சரி ஜோடியா அமைஞ்சு நின்று அதனோட வயசு பொண்ணுதான் வாழ கண்ணுதான் உன்னை மனசு எங்குது சரசம் பண்ணுது மாமா சின்ன மாமா. மகாதேவா சரிங்க நான் சொல்வதை கேள். எனக்கு வழிவிடுகிறாயா இல்லையா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக. அப்படி என்றால் இந்த பெண்ணாகப்பட்டவள் என்னை வழிமறித்து விட மறுக்கின்றாள். இதோ என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிவத்தால் இந்த பெண்ணை அடித்துவிட்டு நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் சீக்கிரமாக. சிலையை மூட்டி கடையை போட்டினேன் அர்ஜுனான் சிலையை மூட்டி கடையை போட்டினேன் சிலையை மூட்டி கடையை போட்டினேன் அர்ஜுனான் சிலையை மூட்டி கடையை கண்ணா மைத்னா இந்த வனத்திலே வந்து பெண் வடிவத்திலே வந்து என்னை சோதித்தது தாங்கள் தானா? பூ வைத்த தாங்கள் பொட்டளிக்க மறந்து விட்டீர்கள். என்னை இப்படி சோதிக்கலாமா? மைத்னா இந்த பூலோக மக்கள் உன்னை பெண்ணாசை படைத்தவர் என்று எல்லமாக பேசினார்கள் அல்லவா? ஆமா. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சற்று உன்னோடு விளையாடினேன். தவறாக நினைக்க வேண்டாம். ஆகட்டு கண்ணா. இருந்தாலும் கூட நான் செல்கின்ற வழியிலே எனக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் மீண்டும் கண்ணா என்றால் வரவழைத்தால் எனக்கு முன்னால் வந்து காட்சி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக முன்னாக வந்து காத்து கொள்கின்றேன். அப்படி ஆகட்டும் கண்ணா. அப்படி ஆகட்டும். நான் போய் வெற்றி உனக்காகட்டும். சென்று வருவேன் வைத்தனா. அப்படி ஆகட்டும். கிருஷ்ணா மோகினி மனதானிலே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா கிருடி பானு தானாடல் கிருஷ்ண மோகினி மனதானிலே அரகர சிவ சிவ மகாதேவா கிருபையுட வழிரா வரவோ நல்ல வணங்காடல் அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா வருகின்றேனே காண்டி மானுவ வேகத்தோடல் மலைநாடே அரகர சிவ சிவ மகாதேவா வேகத்தோடல் மலைநாடே. இந்த கிருஷ்ணமோகனை மனத்தை விட்டு அநேக வனங்களை கடந்து வந்து பார்க்கிறது வாயிலே இந்த வனமாகப்பட்டது இந்திரவேடன் வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த இந்திரவேடன் வனத்தை விட்டு நான் சீக்கிரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்திரவேடன் வனதானிலே அரகரா வேல்வி ஜெயல் தான் நடத்திங்க வேகாதி வேகம் கொண்டு அரகரா விரசு கொட்டி தான் நடத்தி வேகத்துடன் வேகம் கொண்டு பேசிக்கொண்டு இந்த வனத்தில் வந்தவுடனே ஒரு மலைப்பாம்பாகப்பட்டது என்னுடைய காலை சுட்டுக் கொண்டது. அப்பொழுது நான் எத்திய பொழுது மலைப்பாம்பாக இருந்தது அழகான ஒரு மனித உருவமாக மாறிவிட்டது. அந்த மனித உருவத்தை யார் என்று கேட்ட தருவாயிலே நானோ இந்த வனத்தில் வாழக்கூடிய இந்திரவேந்தன் சிவபெருமானும் சத்தியம் அன்றொரு நாள் அன்னப்பச்சைகளாக இந்த வனத்தில் வந்து
கூடி குழாவிக் கொண்டிருக்கிற தருவாயிலே என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிவத்தால் அடித்தேன். ஆகையினால் அந்த சிவனாகப்பட்டவன் நீயோ ஒரு மலைப்பாம்பாக போக வேண்டும். எப்பொழுது பாண்டவர்களில் ஒருவன் அர்ஜுனன் இந்த வனத்தின் வழியாக வந்து அவனுடைய பாதம் பட்டவுடனே நீயோ மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்த காரணத்தினால் தங்களுடைய திருப்பாதங்கள் பட்டு மனிதனாக மாறிவிட்டேன். நீங்கள் செல்லக்கூடிய காரியமாகப்பட்டது வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த இந்திரவேடன் கொடுத்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்திரவேடன் வரத்தை விட்டு அரகர சிவசிவ மகாதேவா வேள்வி ஜெயதானாதல் இந்திரனில் அமனத்தான் கண்ணாடி அரகர சிவசிவ மகாதேவா அர்ஜுனோட வழிநாடாந்தேவ். இந்த இந்திரவேடன் வனத்தை விட்டு வருகிற திருவாயிலே இந்த வனமாகப்பட்டது நாககண்டி வனதலிலே அரகரா நன்றாக தான் நடத்துங்க. நாககண்டி வனதலிலே சிவனை நன்றாக வழி நடப்பேன். வனங்காடந்து அரகரா வருகின்றனே வேல் விஜயன் நடையானோ ஓடிவரே காண்டிவானோ. நாககன்னி வனத்தை விட்டு நான் சீக்கிரமாக சென்று பார்க்கிறதற்பாயிலே இந்த வனமாகப்பட்டது மோககன்னி வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த மோககன்னி வனத்தையும் விட்டு நான் வருகிற தருபாயிலே இந்த வனமாகப்பட்டது சந்தன மகாராஜனுக்கு சொந்தமான ஏலகன்னி வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த ஏலகன்னி வனத்திலே வந்தவுடனே ஏதோ என்னையும் அறியாமல் என் மனமாகப்பட்டது தடுமாறுகிறது. சிவா, எத்தனையோ வனங்கள் எல்லாம் கடந்து வந்தேன். அப்பொழுதெல்லாம் தடுமாறாத நான் இந்த வனத்திலே வந்தவுடனே தடுமாறிவிட்டேன். ஏன் தெரியுமா? பூத்து குலுங்குகின்ற மலர்களை பார், சலசலவென்று ஓடுகின்ற நீரோடைகளை பார், குதித்து குதித்து ஓடுகின்ற அந்த மயில்களை பார், கூவுகின்ற குயில்களை பார். இந்த வனத்தை பார்த்தவுடனே கவிபாடும் கம்பனை போல் நானும் மாறிவிட்டேன். சரி, இந்த வனத்தை விட்டு நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும். மாயவா, பரந்தாமா, என்னை காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ வனங்களை எல்லாம் கடந்து வந்தேன். இந்த வனத்திலே வந்தவுடனே ஏதோ என்னுடைய மனமாகப்பட்டது தடுமாறி கொண்டிருக்கின்றது. இந்த வனம் எப்பேற்பட்ட வனம் தெரியுமா? இந்த நந்த வனத்துக்குள்ளே என்ன நம்ம வீசுதே, ஏனோ மனம் வீசுதே சிவசங்கரா, என்னென்னமோ நினைக்க தோணுதே. இந்த நந்தவனத்திலே என்னென்னமோ வீசுதே, ஏனோ மனம் வீசுதே சிவசங்கரா, என்னென்னமோ நினைக்க தோணுதே. எந்த நல்ல வனந்தனிலே வனந்தனிலே ஏதோ மனம் வீசுதே சிவசங்கரனே, என்னென்னவ மனது கொள்ளுதே. இந்த வனம் ஏனகல்லி வனமோ வனமோ, இந்த வனம் ஏனகல்லி வனமோ, இந்த வன ஏழகண்ணி வனமோ வனமோ, இந்த வன ஏழகண்ணி வனமோ. சந்தன தேக்குமாரோ சந்தனத குமாரா, சந்தன தேக்குமாரோ சாமிக்கு எத பாக்குமாரோ, சந்தன தேக்குமாரோ சாமிக்கு எத பாக்குமாரோ, ஏனோ மனம் வீசுதே சிவசங்கரா, என்னென்னமோ நினைக்க தோணுதே. சந்தன தேக்குமாரா இருக்குது கதேசியங்கள் ஏதோ மனம் வீசுதே சிவசங்கரனே, என்னென்னவ மனது மாறுதே. மல்லிகை முல்லை வனோ மாமரங்கள் வீசுவனோ, மல்லிகை முல்லை வனோ மாமரங்கள் வீசுவனோ, ஏனோ மனம் வீசுதே சிவசங்கரா, என்னென்னமோ நினைக்க தோணுதே. மல்லிகை முல்லை வனம் வாசமுள்ள மறி கொழுந்தோ, ஏதோ மனம் வீசுதே சிவசங்கரனே, என்னென்னவ மனது மாறுதே. இந்த வனம் ஏலகன்னி வனமோ வனமோ, இந்த வனம் ஏலகன்னி வனமோ, ஏலகன்னி வனதனிலே அரகரா வேல் விஜயல் தான் நடந்தேன். ஏழகண்ணி வனந்தனிலே சிவனே அர்ஜுனனோ வழி நடந்தே.
வேகம் கொண்டே நானோ காட்டி மனோ வழி நடந்தே ஏலகல்லி தண்ணியிலே கல்விஜயல் தன்னடன் ஏலகண்ணி தண்ணியில கேள்வி செய்ய வழி நடந்து நடைய ஓடி வரை காட்டி ஓட்டம் நடைய ஓடி வர காட்டி வேணும் படம் கலந்து வருகின்ற காட்டி ஓடி வர காட்டி வேணும் ஹலோ ஹலோ ஆதிபராசக்தி அருள் புரிமா ஆதிபராசக்தி அருள் புரிவாய் அன்னையே மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் அன்னையே மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் ஆதிபராசக்தி அருள் ஆதிபராசக்தி அருள் புரிவாய் அன்னையே மீனாட்சி காத்து தந்து அருள்வாய் ஆதிபராசக்தி அருள் புரிவாய் இசை நாடகம் தனை கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் இசை நாடகம் தனை கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அனுதினம் உனை பாட அம்மா மனிதன உனை பாடா அம்மா அனுதினம் உனை பாட அருள் கொடுத்தாய் அம்மா அன்பு மகள் எனக்கு காட்சி தந்து அருள்வாய் அன்பு மகள் எனக்கு காட்சி தந்து அருள்வாய் அறிவராசக்தி அருள் புரிவாய் அன்னையை மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் அன்னையை மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் அறிவராசக்தி அருள் புரிவாய் ஓம் எனும் வடிவத்தில் நீ அமர்ந்தாய் அம்மா பொன்மகள் நான் வாழ அருள் கொடுத்தாய் அம்மா ஓம் எனும் வடிவத்தில் நீ அமர்ந்தாய் அம்மா பொன்மகள் நான் வாழ அருள் கொடுத்தாய் அம்மா வேதத்தின் நாயகியாய் அம்மா வேதத்தின் நாயகியாய் விளங்கும் மனோகரியாய் நாதஸ்வரூபிணி கலைமகள் கலைவாணி நாதஸ்வரூபிணி கலைமகள் கலைவாணி அதிபராசக்தி அருள் புரிவாய் அன்னையை மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் அன்னையை மீனாட்சி காட்சி தந்து அருள்வாய் அதிபராசக்தி அருள் புரிவாய் அன்பு பெரியோர்களே பண்புமிகு பாரத திருநாட்டில் பகுத்தறிவை பற்பலரும் போற்றும் வகையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை கைபிடித்து கல்வி கற்று வரும் மாணவ மணிகளே சிங்க தமிழன் பிறந்த நாட்டை சீர்தூக்கி வாழச் செய்யும் சேனிவாழ் உழவர் பெருமக்களே இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் வணக்கம் வணக்கம். மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே
மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவான இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவான இமயமலை செல்வி பூவிலை மேல் கை கொண்ட காளி பூவிலை மேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்து மாறி மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அதில் விரத்தி கனி அமைத்த கூடு வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அதில் விரத்தி கனி அமைத்த கூடு திருநீரே அம்மா உன் மருந்து திருநீரே அம்மா உன் மருந்து அதை அணிந்தாலே நோய்வோடு பறந்து மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை கற்றதனை சிறுகொடியே எனக்கு கற்றதனை சிறுகொடியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே அருமையான ஒளிபெருக்கி அருமையான பக்கமேளம் நன்றி அதிலே அப்படியா அது தாளகாரனுக்கு ஜொலிச்சு எடுக்கிற அப்படி பயங்கரமா தாளம் போடுறாரு முருகப்பெருமானை வணங்கிவிட்டு ஆறு விருப்பம் கொண்டு வரையாட்டியே பிறகு என் கதைக்கு செல்லலாமா அந்த ராஜ் எங்கிட்ட போனா அப்படியே பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வரலையா ராஜ் போனா அப்படியே அங்கேதான் போவாங்க அவ்வளோதான் நிம்மதி போயிட வேண்டியது நம்ம முடிச்சுட்டு நாலு பேர் தான் பார்க்குறேன் நாங்கள் அவங்க 4 பேர் நாங்கள் 4 பேர் 8 பேர் கணக்கு சரவணன் இருக்கு அப்படி இல்லை சரவணன் போயிட்டு அப்படியா சரவணன் சரி சரி அவர் இருந்த போது எனக்கு அப்புறம் என்ன இன்னொரு கதை சொல்லணும் பாரு அவரை வச்சு நம்ம விடி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம் சரி நீங்கள் பாடு நாங்கள் பார்த்துக்கிறோம் குடிச்சுக்கிட்டே விடிய வச்சிருவேன் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு கதைக்கு செல்வோம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று வடமொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று வடமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளென்றோ கந்தா உன்னருளென்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சாமந்தபுரியை ஆளப்பட்டு வரும் சந்தானராஜன் மகள் நான். என் பெயர் ஏலகண்ணி. இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம். என் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசி நான் தான். என்ன பார்த்தா இளவரசி மாதிரி இருக்கா? இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறதுனால என்னை ரொம்ப சீரும் சிறப்புமா பண்பா வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஏன்னா என் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசி நான். எப்படி வளர்க்கிறாருன்னு சொல்லிடுவோமா? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
வரும் வெள்ளிக்கிழமை தவறாது நந்தவனத்திற்கு சென்று ஆடி பாடி விளையாடுவது வழக்கம். ஏன்னா வாரம் முழுசு அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். என்னோட யாருமே ஆடி பாடி விளையாடுறதுக்கு ஆளுகளும் வரமாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்பாவும் அம்மாவும் கோவிலுக்கு போயிடுவாங்க சிறப்பு தரிசனத்துக்காக. இல்லை, நான் தரிசனம்னே சொல்லிக்கிறேன் இனிமேல். அப்போ போகிறப்ப என் தோழி பெண்களுக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு. அந்த ஓய்வு எடுக்கிற நேரம் பார்த்து நாங்கள் எல்லாரும் நந்தவனத்தில் போய் ஆடி பாடி விளையாண்டுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துட்டு அப்புறம்தான் வருவோம். நந்தவனம் என்று சொன்னாலே மனதிற்கு ஒரே மட்டற்ற மகிழ்ச்சி. அதுவும் என்னோட சேர்ந்த தோழி பெண்களோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடுறத நினைச்சா அதை விட மகிழ்ச்சி. எப்படின்னு சொல்லிடுவோமா? புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இள மனச தூண்டி விட்டு போறவரே மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இள மனச தூண்டி விட்டு போறவரே மர்மத்தை சொல்லி விட்டு போங்க.